கௌதம் டி செல்லக்குட்டி 7th சோஷியல் சயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட். இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டே விஷயம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் இருக்கும் பக்கத்தில் அதை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. நாளைக்கு மார்னிங் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறேன் சேனலில். ஓகேவா? ஓகே, 1 மார்க் பாருங்கள். இன் விச் இயர் வேர் த மாமல்லபுரம் மூமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் நோட்டிஃபைட் ஆஸ் அ UNESCO வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு? In which language was Sagama Sutra written? Dash is a event which causes environmental physical damage to dash property. So இதெல்லாம் 1 மார்க் தான். அப்படியே பாருங்கள் நீங்களே. 3, 4, 5. அடுத்து fill in the blanks பாருங்கள். Mirabai was a discipline of dash is one of the world's best fishing grounds. அப்புறம் 7, 8, 9, 10 அப்படியே பாருங்கள். இப்போ ட்ரூ ஃபால்ஸ் பாருங்கள். குரு நாயக் இஸ் கன்சிடர்ட் த ஃபர்ஸ்ட் குரு ஆஃப் சில்க்ஸு. 11, 12, 13, 14, 15, 16. 6 2 மார்க் அப்படியே பாருங்கள். சாரி 6 ட்ரூ ஃபால்ஸு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். அபிநந்தா டெம்பிள் 18, 19, 20, 21. ஸோ மேட்ச் இட் இதெல்லாம் பாருங்கள். அடுத்து ரைட் எனி 8 ஆன்சர்ஸ். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸு. 22 to 32. 10 இருக்குது. 10ல் நீங்கள் 8 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். சாரி 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஐ திங்க் 11 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 மட்டும் சாய்ஸில் விட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிளாக தான் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் டேக்ஸு, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், உமன் ரைட்டு, ஸோ ராமேஸ்வரம் டெம்பிள் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். அசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் டிபி கேட்டிருக்காங்க. டிசாஸ்டர் வைல் டிரைவிங், வாட் ஆர் த டிசாஸ்டர்ஸ், ஃபோன் பெஸ்ட்டு ட்ரைவ் பண்ணால் டிசாஸ்டர் ஆகும். இந்த மாதிரி நீங்களே ஓனாக எழுதலாம் போதும். ஓகேவா? உங்களுக்கு மார்க்கு. அடுத்து ரைட் எனி 3 ஆன்சரு. 5 மார்க் கொஸ்டின்ஸு பாருங்கள். 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? Discuss how the architecture of Vijayanagara and Nayak period was different from the one of Pallavas and later Cholas. இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சரை தட்டி விட்ருங்க. ஓகேவா? ஸோ தெளிவாக பாருங்கள். 33, 34, 35, 36, 37 பார்த்துட்டிங்களா? அடுத்து கடைசியாக உங்களுக்கு மேப் பாருங்கள். பெசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், பிரேசிலு, கொலம்பியா, அப்புறம் அந்த பெரு, உருக்கியா, சிலி, அப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலன். இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கே புதுசாக இருக்கா இல்லையா? இல்லை இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் புக் பேக்கில் தான் கேட்பாங்க. இன்டீரியர்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்ஸாக கமெண்ட் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நாளைக்கு மார்னிங் வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகேவா? வேணும்னா கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே செல்ல குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.